குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/4/2026 வியாழக்கிழமை பங்குனி மாதம் 26ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:06க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 7:32 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 7:17 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று மாலை 4:18 வரை பரிக்கம், பின்பு சிவம். கரணம் இன்று காலை 6:40 வரை பத்திரை, பின்பு இரவு 7:32 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:05 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 7:17 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று காலை 7:17 வரை 2 கண், பின்பு 1 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மைகள் வசமாக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? விதை விதைப்பதற்கு சிறந்த நாள், ஆயுத பயிற்சி மேற்கொள்ள ஏற்ற நாள், ஆடை அணிகலன்களை வாங்க உகந்த நாள், குளம் கிணறு வெட்ட நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:27 முதல் 8:08 வரை மேஷ லக்னம். காலை 8:09 முதல் 10:02 வரை ரிஷப லக்னம். 10:03 முதல் மதியம் 12:07 வரை மிதுன லக்னம். 12:08 முதல் 2:19 வரை கடக லக்னம். 2:20 முதல் மாலை 4:25 வரை சிம்ம லக்னம். 4:26 முதல் மாலை 6:25 வரை கன்னி லக்னம். 6:26 முதல் 8:24 வரை துலாம் லக்னம். இரவு 8:25 முதல் 10:30 வரை விருச்சக லக்னம். 10:31 முதல் 12:42 வரை காலை தனுசு லக்னம். 12:43 முதல் 2:48 வரை மகர லக்னம். காலை 2:49 முதல் 4:41 வரை கும்ப லக்னம். 4:47 முதல் 6:26 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். குரு பார்க்க கோடி நன்மை, குருவருளே திருவருள் என்று வழிபடுங்கள். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே
கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத்து. தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சங்கர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வியாழக்கிழமை தினம் கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிப்படி மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த நாள் அதிகமாகவே இருக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். உங்களுடைய நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தெரியாத நபர்கள் கூட உங்களோடு நெருங்கி பழகுவார்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அவ்வளவு அதிகமாக இருக்க போகிறது. சாதாரணமாக நீங்கள் பேசினாலும் அது மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகளாகவும் நல்ல கருத்துக்கள் போல அவர்களுடைய மனதில் தோன்றும். பிள்ளைகளுடைய வழியில் மட்டும் அனுசரணையாக இருந்து கொள்ளுங்கள். ஆகவே குழந்தைகளிடம் கனிவாக பேச வேண்டும். கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகளை அவ்வப்போது கண்காணித்து வருவீர்கள். இருந்தாலும் மனது எந்த விதத்திலும் சிரமப்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். கஷ்டங்கள் கொடுக்காதீர்கள். மனசுல இன்ப சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். விடுமுறை நாட்கள், பிள்ளைகள் வீட்டில் இருக்கக்கூடிய தருணம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடுமுறையை பயன்படுத்தி வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். சிந்தனைகள் அதை சார்ந்ததாகவே இருக்கும். பணவரவை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். ஆக மேஷராசி அன்பர்கள் 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு, தனம், வருமானம், கல்வி, பணம் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறதுனால பணத்துக்கு தட்டுப்பாடு என்பதே இருக்காது. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரபலமானவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாராவது ஒருவரை எப்படியாவது சந்தித்து விடுவீர்கள். அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல அறிமுகம் ஏற்படுறதோட மட்டும் இல்லாம அவங்களால நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக பார்க்கணும்னு நினைச்சிருந்த நபர்கள் எதிர்பாராத விதமாக, அதிலும் முக்கியஸ்தர்கள், சமூகத்தில் மிகப்பெரிய புள்ளியாக இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நல்ல உத்வேகத்தை உண்டு பண்ணும். வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். உடன் இருக்கக்கூடிய நபர்களை பற்றின புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கலாங்க. மறைமுகமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ரீதியாகவும் சரி, வியாபாரம் சம்பந்தமாக மேன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். வாழ்வாதாரம் பெருகும். நல்ல விதமாகவே உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவீர்கள். எந்த விதமான சிரமங்களும் காணப்படாது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியம் சிறப்பாகவே காணப்படலாம். இயலாதவர்களுக்கு இந்த வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காரணம் 12வது இடம் விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரமானது மீன ராசியிலேயே இருக்கிறது. ஆகவே
மேஷராசி அன்பர்கள் இந்த குரு நாளில் எலுமிச்சை பழம் சாதம் செய்து அன்னதானம் செய்யலாம், அல்லது ஏதாவது மஞ்சள் நிற பழங்கள் மாம்பழம் கூட தானம் கொடுக்கலாம். வீட்டிலும் சரி அல்லது நவகிரக ஆலயத்திற்கு சென்று நவகிரகங்களில் வீட்டிற்கக்கூடிய ஸ்ரீ குரு பகவானுக்கு நீங்கள் கொண்டைக்கடலை மாலை சாற்றி வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைத்து வழிபட சேம லாபங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு ராசி யார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி, தனுசு ராசி, மேஷ ராசி, மிதுன ராசி, கும்பராசி. பகை ராசி என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய ராசியிலிருந்து 4, 6, 8, 10ஆம் இடங்கள்ல வரக்கூடிய ராசிக்காரர்கள் உங்களுக்கு எதிராகவே செயல்படுவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னி ராசி, மகர ராசி, கடக ராசி இந்த 3 ராசிக்காரர்களுடைய செயல்களில் தலையிடாமல் தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரையில் உங்களுக்கான வேலைகளில் அதிகமாக ஈடுபடுங்கள். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், வருமானம் பெருக்கும், ஆதரவு அதிகரிக்கும், உங்களிடத்தில் நல்ல சுப செய்திகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அமையும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும், மன நிம்மதி உண்டாக்கும், ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும், வாழ்க்கையில் ஏற்றம் அதிகரிக்கும், நன்றாக பேசி சாமர்த்தியமாக எல்லா வேலைகளையும் நடத்துவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உறவினர்கள் பத்தின புரிதல் உண்டாக்கும். மற்றவர்களோடு நீங்கள் வெளிப்படையாக நல்ல விதமாக பேசினாலும் அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வீர்கள். புரிதல் இருந்தால் தான் என்ன மாதிரியான விஷயங்களை அவர்களோடு கலந்து ஆலோசிக்கலாம், எதை பேசினால் நல்லது என்கிற நிலை உருவாகலாம். ஆக பேச்சு சாதுரியம் அதிகமாகவே இருக்கிறது. வேலை உத்தியோக சார்பாக பார்க்கும் பொழுது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆக உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகள் எதுவென்பதை மற்றவர்கள் அறியாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைகளை உணர்வதற்கான விழிப்புணர்வு கிடைக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் ஆனந்தம் அடைவார்கள். உங்கள் மீதான ஒரு பாசம் அதிகரிக்கும், பாராட்டுதல்கள் பெருகுங்க. சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சேமிப்பு சம்பந்தமாக பணம் ரீதியாக எப்பொழுதுமே அதன் மீதான ஒரு கவனத்திலேயே இருப்பீர்கள். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். தவறிப்போன சில பொருட்கள் பற்றின விவரங்களையும் அறிவீர்கள். கூடுமான வரையில் வெளியிடங்களில் பணத்தை முதலீடு செய்யாமல் நல்லதொரு ஆலோசனைகள் பெற்று வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவிகரமாகவும் நீங்கள் நடந்து கொள்ளலாம். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைய போகிறார்கள். ரிஷபராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். தந்தையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு மறையலாம். விவேகமாகவும் பொறுமையாக இருந்தால் தான் காரியங்களை ஜெயித்து வர முடியும். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் சொல்வதையே செய்யுங்கள், செய்வதையே சொல்லுங்கள். அதற்கு மீறி அதிகாரப்பூர்வம் இல்லாத விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டாம். உத்தியோகத்திலும் சரி, மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாகவே இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரக்கூடிய விதமாகவோ, மனத்தில் குழப்பங்கள் இருப்பவர்கள் கூட உங்களுடைய வார்த்தைகளை கேட்டாலே மன திருப்தி உண்டாகும். உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவே இருக்கும். இன்றைய நாள் பிள்ளைகளுடனான செயல்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணித்தரும். நீண்ட நாளுக்கு பிறகு வெளியூர்களுக்கு பயணப்படலாம் என்கிற எண்ணம் எழலாம். உங்கள் தாய் தந்தையருடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். விவேகமாக இருக்க வேண்டும். அதாவது பொறுமை என்பது மிக மிக அவசியம். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் பயம் கொள்ளாமல் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக நன்மைகள் உண்டாக்கும். இன்றைய நாள் படி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் கிடைக்கலாம். படிக்கக்கூடிய விதங்கள்ல சில மாற்றங்களை செய்யும் பொழுது உங்களை மீறி ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்காலத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும். இன்றைய நாளுக்கான பகை நட்பு ராசிக்காரர்கள் என்று பார்க்கலாம். கன்னி ராசி நட்பாக இருக்கக்கூடியவர்கள், மகர ராசி மற்றும் மீனம், ரிஷபம் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு உண்டாக்கும். தந்தையின் மீதான ஒரு அன்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அமோக பலன்களை தரும். அதாவது சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்கள் சுக்கிர பகவானுடைய உரை நல்ல பலன்களை தரும். அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் குணமடையும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: இன்றைய நாள் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் அதிகரிக்கும், சமயோஜித புத்தி உண்டாக்கும், ஆக்கமும் ஊக்கம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும், சிந்தனைகள் கைகூடி வரலாம். எண்ணத்தில் தெளிவாக இருந்து முடிவெடுப்பது நல்லது. மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாதங்கள் மறையும், வீண் பிரச்சனைகள் விலகும், நன்மைகள் சேரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உடன் பிறந்தவர்கள் வழியில் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். உடன் பிறந்தவர்களிடத்தில் சில வாக்குவாதங்கள், வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். அவ்வப்போது ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் கூட வரலாம். ஒரு பொருளை வைத்துவிட்டு மீண்டும் மீண்டும் அவற்றை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நினைவு திறன் என்பது மிக சரியாக இருக்காது. ஏதோ ஒரு விதமான குழப்பமாகவே காணப்படுவீர்கள். அதை சீர்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். கவனக்குறைவாக சில வேலைகள் செய்து பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, செய்ய முடியாத காரியங்களை கூட ஒப்புக்கொண்டு அந்த வேலைகள்ல முழுமையா செய்ய முடியாம பாதியிலேயே விடுவதற்கான நிலையும் இருக்கிறது. ஆக ஒப்புதல் பெறுவதற்கு முன்னரோ அல்லது வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்னரோ உங்களால் முடியுமா முடியாதா என்பதை மட்டும் நீங்கள் தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும். ஞாபகம் சக்தி தொடர்பாக பணம் கொடுத்த நபர்களிடத்தில் வாங்கக்கூடிய விஷயங்களை மறந்து விடுவீர்கள். நினைவு திறன் என்பது மிக மிக அவசியமாகவே இருக்கிறது. கல்வி சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு இழுபறியான சூழல்கள் காணப்படலாம். வேலை வியாபார வேலைகளில் விடாப்பிடியான வேலைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய பெயர் மீது சில வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். வெற்றி நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலமாகவே இருக்கும். தொழில் மீதும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கலாம். நிறைய அனுபவங்கள் இருக்கும் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில்ல. ஆகவே அவருடன் சூரியனோட சேர்க்கையும் காணப்படுகிறது. ராகு பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் 11வது இடம் லாபத்துல, 12வது வீடு சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 12வது வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே வரக்கூடிய பணம் என்பது சீக்கிரமாக வராமல் ஏதோ ஒரு விதமான காலதாமதமாகவே இருக்கும். எப்படியாவது இந்த நாளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இதுவும் கடந்து போகும் என்கிற வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தினம் குரு நாள். அவரை நீங்கள் தட்சிணாமூர்த்தியையும் நவகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானையும் நினைத்து வழிபடலாம். கூடுமான வரையில் கொண்டக்கடலை தானம், எலுமிச்சை பழ சாதம் தானம் இப்படி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நவகிரக குருவிற்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி, கொண்டை கடலை மாலை சாற்றி, வெற்றிலை பாக்கு வைத்து வழிபாடு மேற்கொள்ளலாம். தூப தீப ஆராதனைகள் செய்யும் பொழுது குருவினுடைய அருளை பூரணமாக நீங்கள் பெறுவீர்கள். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று குரு பகவானை நினைத்து வழிபட சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். 16 செல்வங்கள் உங்களுக்கு மேன்மையாகவே கிடைக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல பலனை, யோகங்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், வீடு மனை வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு, உத்தியோகம் செல்வதற்கு கூட புதன் பகவானுடைய உரை உகந்தது. அதே மாதிரி உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான பகை நட்பு யார் என்பதை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசியாக வரக்கூடியவர்கள் 4, 6, 8, 10ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய விருச்சகம், மகரம், மீனம். இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு எதிராகவே இருப்பார்கள். ஆக அவர்களிடமிருந்து மட்டும் விலகி இருப்பது அவசியம். இந்த நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். காரணம், உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான்
சகோதர காரகன் மிருகசிரீஷத்தில் பிறந்தவர்கள் உங்களோடு உடன் பிறந்த சகோதரன் மற்றும் சகோதரிகளிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இந்த நாள் முழுவதும் நீங்கள் இருந்தே ஆக வேண்டும். எச்சரிக்கையாக இருங்கள். அனுசரித்து விட்டு கொடுத்து போவதோடு மட்டுமல்ல, சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமயோஜித புத்தியோடு செயல்படுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இழுபறியான நாளாக இருக்கும். தனவரவுகள் கொஞ்சம் காலதாமதமாகலாம். எதிர்பார்த்த வேலைகள் நடக்க முடியாமல் கூட போகலாம். கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். வெளியே வண்டியில் செல்லக்கூடியவர்கள் நிதானமாக பயணிக்க வேண்டும். பொறுமை குணம் என்பது அவசியம். உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தற்சமயம் கிரகங்களினுடைய நிலை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் எதிர்கால பலன்கள், இப்பொழுது நடக்கக்கூடிய கிரகச்சாரம் மற்றும் கோள்சாரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, உங்களுக்கான வருமானம், வேலைவாய்ப்பு, தொழில், ஆரோக்கியம், இப்படி பல நிலைகள், குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் ஜோதிட ரீதியாக விளக்கம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாகவே அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நண்பர்களுடைய சந்திப்பு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரையில விட்டு பிரிந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். நண்பர்களை சந்தித்த உடனே உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும், ஒரு செயலை செய்யணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஈடுபாடு காணப்படும். இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள்ல அடுத்தடுத்த நிலைகள்ல முன்னேற்றத்தை மட்டுமே நீங்கள் பார்ப்பீர்கள். அதிக அளவில் நிம்மதி கொடுக்கும். தொழில் கூட்டாளிகளிடத்திலிருந்து நல்ல பதில் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுல இருந்துட்டு வந்த தாமதங்கள்லாம் நீங்கலாம். 9ஆம் பாவம் என்பது உங்களுக்கு மீனராசியாக வருகிறது. ஆக இதுவரையில தந்தையால பயனே இல்லைன்னு சொன்னவங்க கூட தந்தையின் மூலமாக லாபம் கிடைக்கும். பலன் உண்டு. உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சுக்கள் காரணமாக புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு அது தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும். புரிதல் உண்டாக்கும். புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. உங்களுடைய கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியினுடைய 4வது பாவம் சுகஸ்தானத்தில் வீடு, வண்டி, மனை வாங்கக்கூடிய தாய் ஸ்தானமான 4ஆம் பாவத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் இடம் என்பது தாய், வீடு, வண்டியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். வாகனம் வாங்கலாமா வேண்டாமா என்கிற மனக்குழப்பத்திலேயே நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே 4ஆம் பாவத்திற்குண்டான நிலையில காரகத்துவம் கொண்ட நிலைகள்ல உங்களுக்கு ஒரு அதிருப்தி என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு நிலம் சம்பந்தமாக விரயங்கள் உண்டாக்கலாம். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுல உங்களுக்கு தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சாதுரியமாக நீங்கள் வேலைகள் செய்தாலும் சரி, திறம்பட சிந்தித்தாலும் சரி, அதற்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக உருவாக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை ஏற்படுத்தும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சார்ந்த முயற்சிகள் எல்லாவற்றிற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான நட்பு பகை ராசிக்காரர்களை பார்க்கலாம். உங்கள் ராசியிலிருந்து 4, 6, 8, 10 வரக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிராகவே காணப்படுவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி, மீன ராசி, ரிஷப ராசி, கடகராசி, கன்னி ராசி, இந்த ராசியினருக்கு நட்பாகவும் எதிராக இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மேஷராசியினர் உங்களுக்கு ஆதரவற்ற நிலையிலும் இருப்பார்கள். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் இன்பம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். மன சந்தோஷம் உண்டாகும். ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கூடுதலான நன்மைகள் பெறுவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ராசி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு என்பது ஓரளவுக்கு கிடைப்பது போன்ற ஒரு நிலை ஏற்படலாம். உத்தியோக சம்பந்தமான வேலைகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகலாம். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள்.
நினைவாற்றலில் இருந்த மந்தத்தன்மைகள் கொஞ்சம் குறையலாம். ஞாபக சக்தி அதிகரிக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்வீர்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மிக ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். விரயங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்யாதீர்கள். நீங்கள் மிக சரியாக சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக பணத்தை உங்களால் மிச்சப்படுத்த முடியும். இதுவும் கடந்து போகும் என்கிற மன அமைப்போடு இருக்க வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுகளில் பலருடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்தில் ஈடுபட்டு படிக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தினால் நிச்சயம் உங்களால் வெற்றி கொடி நாட்ட முடியும். பெற்றோர்களுடைய ஆசையை பூரணமாக பெறுவீர்கள். உத்தியோக வேலைகளில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். மற்றவர்களுடைய செயலுக்கு கருத்துக்களுக்கும் சரி எப்பொழுதும் உறுதுணையாகவே இருப்பீர்கள். இந்த நாள் உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கிய பலத்துடன் காணப்படுவீர்கள். பேச்சுக்கள்லையும் சரி உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் என்பது இந்த தருணத்துல கிடைக்காது. சித்திரை மாதத்துல மேஷராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிப்பார். உங்களுக்கு எல்லா விதமான மனோபலம், ஆன்ம பலம், தந்தையின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவரையில் கொஞ்சம் பொறுமையாகத்தான் நீங்கள் இருந்தாக வேண்டும். தந்தையாலும் உங்களுக்கு எந்த விதமான பலனுமே இருக்காது. சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் தான் பிதுர்காரகன், அதாவது தந்தைக்கு உண்டானவர், ஆன்மகாரகன். உங்களுடைய ஆன்ம சம்பந்தமான விஷயங்கள் சற்று குழப்பமாகத்தான் இருக்கும். ஒரு மன அமைதி கிடைக்குமா என்றால் சந்தேகம்தான். ஏதோ ஒரு விதமான மன உளைச்சிலேயே இருந்து கொண்டே இருப்பீர்கள். தந்தையின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மதிப்பு காணப்படாது. சிம்மராசி அன்பர்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள்ல ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குங்க. அது மட்டுமல்ல, 11வது பாவம் லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். மூத்த சகோதரர்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஆதாயம் ஏற்படலாம். நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கலாம். பெரியவர்கள், அதாவது உங்களுடைய வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன்மாரோ அக்காமார்களிடத்திலோ இருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். ஆக சிம்மராசி அன்பர்கள் இந்த நாளில் தெய்வ வழிபாடு நிச்சயம் செய்யுங்கள். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானுக்குண்டான மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். மஞ்சள் நிறத்தால் ஆன பழங்களை நிவேதனம் செய்வது, எலுமிச்சை பழம் சாதத்தை செய்து மற்றவர்களுக்கு மதிய நேரத்தில் குடிப்பதற்கு தண்ணீரோடு சேர்த்து எலுமிச்சை சாதமும் தானமாக கொடுக்க வேண்டும். அதே போல மாலை நேரத்தில் நவக்கிரக குருவிற்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி, மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி, தேங்காய், பூ, பழம், வெற்றிலை பாக்கு வைத்து தூபதீப ஆராதனைகள் செய்தால் குருவினுடைய அனுகிரக பார்வையானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சொத்து சார்ந்த விஷயங்களில் செவ்வாய் பகவான் ஓரை மிக அற்புதமான பலன்களை உண்டு பண்ணும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது. இந்த நாளுக்கான நட்பு பகை யார் என்பதை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி, மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி. பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். நன்மைகள் பிறக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை குறையும். இந்த நாள் இனிமையான நாளாகவே அமையும். தொட்ட காரியம் துலங்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு, சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடி வரும். மனசுல புதுவிதமான எண்ணங்கள், ஆசைகள் பிறக்கலாம். எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த காரியத்தை மிக சிறப்பாக நடத்தி முடிக்கலாம். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தகுந்தபடி நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு நீங்கள் நடத்த வேண்டிய சுப காரியங்களை மிக சிறப்பாக நடத்துவீர்கள். சுபிக்ஷமும் எல்லா விதமான நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழல் உண்டாகும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு மன மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சுகம் நிறைந்த நாளாகவே இருக்கும். கடன் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு மந்தமாகத்தான் இருக்கும். சீக்கிரமாக கடனை அடைத்துவிட்டு வெளியே வரலாம் என்றாலும் முடியாத ஒரு நிலையில இருக்கலாம். எதிரிகளாலும் சில சங்கடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு தினம்தோறும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது நல்லது. இதனால் கடன் சம்பந்தமான, நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கலாம். 7ஆம் பாவம் மனைவி ஸ்தானம் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடைய இடத்துல குரு பகவான், சூரிய பகவானுடைய சேர்க்கை
நல்ல அனுபவம் மிக்க நபர்கள் உங்களுக்கு வாய்ப்பார்கள். அது மட்டுமல்ல, திருமணமானவர்கள் காதலிக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு இணைவு என்பது நன்றாகவே இருக்கும். வருங்கால துணையினுடனான செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்களாகவே இருப்பார்கள். 8ஆம் பாவத்தில் ராகு பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் 10ல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ஆகவே கன்னிராசி அன்பர்கள் நிலம் சம்பந்தமாக பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் மற்றும் வீடு கட்டி கொடுப்பவர்கள், பில்டர், இன்ஜினியரிங் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் அதிகமாகவே இருக்கும். இயந்திரம் சம்பந்தமான விஷயங்கள், அதிகார பலம் கொண்ட ஒரு வேலைகள், நிர்வாக திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாக இருக்கும். கேளிக்கையில் ஈடுபடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணைவரோடு இருந்துட்டு வந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் குறைய போகுது. மன நிம்மதி பெறுவதற்கு தியானம், உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலே போதுமானது. வியாழக்கிழமை தினத்தில் குல தெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். கன்னிராசி அன்பர்களை கூடுமான வரையில் சிவ மந்திரத்தை பாராயணம் செய்வது, சிவ ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நன்மையை உண்டாக்கி தரும். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகவுமே நன்மையை உண்டு பண்ணும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய உரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய உரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய உரையில சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அதை செய்வதற்கும் கூட மிக சிறப்பான ஒன்று. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்ப்பதற்கு முன்னர் நட்பு ராசிகள், பகை ராசிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசியாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், தனுசு, கும்பம். இந்த நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். நன்மைகள் பிறக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். வியாழக்கிழமை தினம் குரு நாள். பெருமானை வழிபட்டால் கேத்து பகவானால் வரக்கூடிய சில பாதிப்புகள் நீங்கும். அந்த வகையில் உத்தியோக வேலைகளில் எதிர்பாராத சில பொறுப்புகள் காரணமாக உயர்வு உண்டாகலாம். நெருக்கமானவர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கூடுமான வரையில பிறரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் அல்லது உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகட்டும் நிதானம் என்பது தேவை. வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்கள் உடைமைகள் மீதான கவனமாக இருக்கணும். எப்பொழுதும் பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். கையில் கொண்டு போனாலும் அது உங்களிடத்தில் தான் இருக்கிறதா என்பதை அவ்வப்போது நீங்கள் சரிபார்த்துக் கொள்வது அவசியம். ஏதோ ஒரு வித கவனங்களில் வெளியே செல்லாதீர்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் சார்ந்த நிலைகள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம். காரணம், 5ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் எப்பொழுதுமே நல்லது செய்யக்கூடியவராகத்தான் இருப்பாராக. பூர்வ புண்ணியம், குலதெய்வ வழிபாடு, பிள்ளைகள் வழியிலும் சரி உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கலாம். சனி பகவான் என்பவர் வழக்கு வியாஜங்களுக்கு உண்டானவர். ஆக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சார்பாகத்தான் வழக்குகளினுடைய முடிவுகள் இருக்க போகிறது. உங்கள் மனைவி இடத்தில் பேசும் பொழுது, துணைவரிடத்தில் பேசும் பொழுது மிக அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும். வாக்குவாதங்கள் எழாமல் பார்த்து கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எதிலுமே நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது மிக அவசியம். துலாம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய நாளுக்கான கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயத்திற்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்ல உரை. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை சிறந்தது. இன்றைய நாளுக்கான பகை நட்பு ராசிக்காரர்களை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம் ராசிக்காரர்கள் பகையாகவே காணப்படுவார்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டாகும்.
மேல்நிலைக்கு வருவீர்கள். உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் பல நபர்களுடைய ஆதரவு உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். செயல்பாடுகளில் உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்க கூடிய வகையில் செயல்பட வேண்டும். நிம்மதி பிறப்பதற்கு மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வது அவசியம். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும், நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வியாபாரம் தொடர்பாக சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, கற்பனை சம்பந்தமான வேலைகளில் முன்னேற்றங்கள் உருவாகலாம். குழந்தைகள் வழியில் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் என்பவர் புத்திரகாரகன், தனகாரகன் ஆக குரு பகவானை குறிப்பது குழந்தைகளுடைய செயல்கள் நீங்கள் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஆக அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தாலும் பிள்ளைகளுடைய செயல்களை பற்றி ஒவ்வொரு நிலைகளிலும் உணர்ந்து செயல்படுவது அவசியம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக காணப்படுவார்கள். ஆக உங்கள் துணைவர் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு நிம்மதியை உண்டு பண்ணித்தரும். கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய உரை செயல்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை பார்த்து அவர்களோடு நீங்கள் இணக்கமாக இருப்பது நல்லது. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சிகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுன ராசிக்காரர்கள் பகையாக இருக்கக்கூடியவர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். எண்ணத்தில் உங்களுக்கு தெளிவு காணப்படாது, குழப்பமாகவே இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம், நன்மைகள் பிறக்கும், வருமானம் உயரும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், வாழ்வாதாரம் பெருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதனால் தனம் தொடர்பான நெருக்கடிகள் கொஞ்சம் குறையலாம். புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். வெளியூர் சம்பந்தமான வர்த்தக வேலைகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய முயற்சிகள் கூட காலதாமதமாகத்தான் இருக்கிறது. சுறுசுறுப்பு என்பது இருக்காது. 3ஆம் இடம் என்பது ஒரு தைரியத்தையும் குறிக்கக்கூடியதாக சனி பகவானுடைய அனுகிரகம் வேண்டி நவகிரக வழிபாடு செய்வது சிறப்பு. உங்களுக்கு உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சம்பந்தமாக சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். வரவுகள் மேம்படக்கூடிய நாளாகவே அமைகிறது. உங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியாவது நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வீர்கள். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு பலப்படுங்க. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்கள் தான் மிகப்பெரிய ஒரு அனுசரணையான போக்கோடு இருக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரைக்கும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான நட்பு பகை ராசிக்காரர்களை பற்றி பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நன்மைகள் பெறக்கூடிய நிலையில் பொறுமை, நிதானம் என்பது தேவை. அவசரப்படக்கூடாது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கலாம். நண்பர்கள் ஒத்துழைப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பலவிதமான ஒரு யோசனைகளோட காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய குரு பகவானுடைய வழிபாடு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குருவே துணை, குருவே சரணம் என்று 108 முறை நீங்கள் பிரார்த்திக்கலாம். அது மட்டுமல்ல, குரு பகவானுடைய மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிக்க இந்த வியாழக்கிழமை தினத்தில் குருவினுடைய ஆசியை பூரணமாக நீங்கள் பெறுவீர்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரஹ்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தியே என்கிற மந்திரத்தை உச்சரித்தாலே
குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத வகையில் சில பயணங்களால் தூக்கமில்லாத ஒரு தன்மையும் மனச்சோர்வும் ஏற்படலாம். உங்களுடைய ராசியினுடைய நிலையை பொறுத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு ஏற்படாது. குழப்ப நிலைகளாகவே இருக்கும். முக்கியமான முடிவுகளை இந்த தினம் எடுக்க வேண்டாம். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை சீர்படுத்திக் கொள்வதற்கு நிதான போக்கோடு இருக்க வேண்டும். பொறுமை மிக மிக அவசியம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருங்கள். பேசக்கூடிய விஷயங்களை ஒருமுறைக்கு பலமுறையாவது சிந்தித்து பேச வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். அதிலும் பேச்சு சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள், மேடை பேச்சாளர்கள், அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் இருப்பவர்கள், மார்க்கெட்டிங் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்கள், வங்கியில் பேங்க் மேனேஜர்களாக அல்லது மற்ற ஊழியர்களாக முக்கிய ஒரு தருணத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பேச்சினால் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அனைவருமே நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் போட்டித் தேர்வுகள், கம்யூனிகேஷன் சார்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படலாம். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சகோதரர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து அனுசரணையாக போக வேண்டியது நல்லது. இதுநாள் வரையில் மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். சுகம் நிறைந்த நாளாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான சுப கிரக உரைகள் பொதுவாக சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான வேலைகள் செய்யலாம். கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான நட்பு பகை ராசிக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம் ராசிக்காரர்கள். பகையாக இருக்கக்கூடியவர்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கம். உத்வேகம் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க்கும் வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள். ஆனந்தமும் அற்புதமும் நிறைவாக இருக்கும். மனதில் தெம்பும் தைரியத்துடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, எதற்கும் நீங்கள் அஞ்ச தேவை இருக்காது. மனோதிடம், மனோபலம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். குடும்பம் மீதான ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பார்த்து பார்த்து கவனிக்கக்கூடிய நிலை உருவாகும். கும்பராசி அன்பர்களுக்கு வீட்டில் தான் மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழல்கள் உங்களுக்கு சிறப்பாக தொடங்குகிறது. குடும்பம் என்பது வீட்டையும் குறிக்கும். ஆகவே புதிய வீடு, மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகமாகவே காணப்படுங்க. கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி ராசினுடைய 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, தாய்க்குண்டான ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஏதாவது ஒரு வகையில சொந்த வீடு உங்களுக்கு அமைந்த தீருங்க. அதற்குண்டான சில செயல்களிலும் ஈடுபடுவீர்கள். வீடு மனை அமையறதுக்கான காலச்சூழல்கள், கிரக அமைப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்துல சாதகமாக அமைந்திருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் இடம் வாங்கக்கூடிய விதமாக பணம் கைக்கு வரும். கையில் பணம் இருந்தால்தான் பொருட்களையே உங்களால் வாங்க முடியும். அந்த ஒரு நிலைப்பாடு காரணமாக உங்களுக்கு வருமான உயர்வும், வீடு வாங்கக்கூடிய நிலைப்பாடுகள்ல அதீத சம்பளமும், வரக்கூடிய பணத்தை, தன வரவுகளை வைத்து எப்படியாவது சொந்த வீடு வாங்கி விடுவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரலாங்க. பணவரவுகள்ல இருந்துட்டு வந்த இழுபறிகள்லாம் குறையுங்க. தாராளமாக கையில் பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ரொம்ப கஷ்டமான வேலைகள், கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து விடுவீர்கள். கடினமான வேலைகளை கூட மிக சாதாரணமாக எளிமையாக முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகிறது. ஏதாவது ஒரு வகையில் திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாக்குங்க. எதிர்பாராத வகையில் பணம் கையில் வரும்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு சிந்தனை தொடர்பான நிலைப்பாடுகள்ல நல்ல ஒரு உயர்வு ஏற்படலாம். ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. எதை செய்தாலும் நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். எதை எப்படி செய்யணும் என்கிற புரிதல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டாக்குங்க. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். லாபமும் நல்ல தன வருமானமும் பெருக்கக்கூடிய நாள். மன நிம்மதி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணிவு வேண்டிய நாளும் கூட. இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய சுப நிகழ்ச்சிகள்
சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மைகளை உண்டு பண்ணி தரும். கும்பராசி அன்பர்களுக்கு ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இந்த நாள் நீங்கள் பார்க்கும் பொழுது திசை என்பது எப்பொழுதுமே கும்பராசி அன்பர்களுக்கு மேற்கு திசை தான் உகந்தது. அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே இவற்றை நீங்கள் தொடங்கலாம், செய்யலாம். அதே மாதிரி மகாலட்சுமிக்குண்டான சுக்கிர பகவானுக்குண்டான எண்ணானது 6. அந்த 6ஆம் எண்ணை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக்க வந்திருக்கிறது. அதிர்ஷ்டமான நிறம் சுக்கிர பகவானுக்கான நிறம் வெண்மை நிறம். ஆக இந்த நாள் உங்களுக்கு வெண்மை நிறமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வந்திருக்கிறது. இது உங்களுக்கு கிடைத்த மகா பாகியம், நீங்கள் செய்த பலன் புண்ணியங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த நாள்ல வெண்மை நிறத்துல கைக்குட்டைகளோ அல்லது உங்களுடைய ஆடைகளை நீங்கள் வஸ்திரத்தை பயன்படுத்துங்கள். பெண்கள் ஆகட்டும் அல்லது கைக்குட்டைகளாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. முயலாதவர்கள் வெண்மை நிறத்திலாவது ஒரு சிறு துண்டு கைக்குட்டைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம், அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. மீனராசி அன்பர்களுக்கு சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு அதிகமாகவே கிடைக்குங்க. பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் கூட மீண்டும் வந்து இணைவார்கள். உங்களுடைய செயல் அமைப்பு படி இந்த நாள் ஒரு சில மாற்றங்கள் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கு. நன்றாகவே துவங்குகிறது. பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான கருவிகள்ல ஈடுபாடு உண்டாக்குங்க. இயந்திரம் தொடர்பான விஷயங்கள் வேறு. தொழில்நுட்பம் சம்பந்தமான மைக்ரோ சம்பந்தமான விஷயங்கள், டெக்னாலஜி தொடர்பான செயல்பாடுகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சம்பந்தமான விஷயங்கள்ல வாங்கணுன்ற எண்ணங்களும் அது தொடர்பான சில ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்வீர்கள். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளை இருந்துட்டு வந்த எதிர்ப்பான, அதாவது மறைமுகமாக இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகிடும். மீனராசி என்பர்களுக்கு புதுவிதமான பயிற்சிகள்ல ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். கணினி தொடர்பாக, கம்ப்யூட்டர் சம்பந்தமாக எல்லா விதமான ஆப்புகளையும் அறிந்து கொள்வதில் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். அதே போல குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு சுக்கிர பகவானோடு சேர்ந்து கிடைக்கும் பொழுது வருமானம் பெருக்கும், லாபம் அதிகரிக்குங்க. இணையம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மனசுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணி தரும். திருப்தி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஆக மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவுங்க. மன நிம்மதி கிடைக்கும். ஓய்வு நிறைந்த நாள். ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுங்க. குடும்ப ஒற்றுமையும் நன்றாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் ஈடுபாடு இருக்குங்க. வங்கி தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு செயல்களில் இருந்துட்டு வந்த தடை தாமதங்கள் விலகுங்க. ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது அற்புதமும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சூரியன், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய உரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அமைதியான நாள் என்றே சொல்லலாம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான செயல்பாடுகள் படி அற்புதமான பலன்கள் கிடைக்கப்பெற வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.